Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. The Chennai Mobiles வழங்கும் Vivo V40 series. Buy now. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து நான் எழுதும் போது வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல யார் இருந்துச்சுன்னா வந்து ரஜினி சார் ஒரு தனுஷ். இதை ஏன் நம்ம ஒரு விஜய் சார் மாதிரி வச்சு அவரை வச்சு பண்ணா நல்லா இருக்கும். இந்த ரெண்டு கேரக்டருமே பயங்கர மாசா இருக்கும். அப்பதான் வந்து அந்த சமயத்துல வந்து ஜெமினி மேன் படம் வந்துருந்துச்சு. ஸோ ஜெமினி மேன்ல அந்த டெக்னாலஜியை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஜெமினி மேன் கதை சொல்லு அப்படின்னாரு. ஜெமினி மேன் கதை இல்லைன்னா அது ஜெமினி மேன் டெக்னாலஜி அது. அதுக்கப்புறமா இன்னொரு வெர்ஷன் சொன்னேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி இன்னொரு வெர்ஷன் சொன்னேன். அந்த வெர்ஷன் அவருக்கு வந்து பெருசா பிடிக்கல. இல்லடா எனக்கு நீ முன்னாடி சொன்ன வெர்ஷனே மாத்தி கொடுத்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குல்ல. ஒரு இன்டர்வல் பிளாக் அப்போ ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறமா நான் திரும்ப போய் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு இன்டர்வல் பிளாக் எனக்கு ஒன்று கிடைச்சது. இந்த இன்டர்வல் பிளாக் கேளுங்க செட். அந்த கதையை ஞாபகம் இருக்கா? இதுன்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் சொன்னேன். அதுல தான் இன்டர்வல் பிளாக் பயங்கரமா பிடிச்சது. பயங்கரமா சூப்பரா என்ஜாய் பண்ணேன். lot of layers will be there in the climax itself. நிறைய விஷயங்கள் நடக்கும். அது தனி ஸ்கிரீன் பிளே, அது ஒரு தனி படம். டேய் நீ பாட்டுல இஷ்டத்துக்கு எத்தனை இருக்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சொல்றான். ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த கிளைமேக்ஸை சொல்லு, எனக்கு அப்பதான் புரியும் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் தான் மெசேஜ் பண்ணாங்க, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கதா டைம்ல. அப்போ வந்து கௌதம் மேனன் பண்ணட்டும், நீங்க பண்ணாதீங்கன்னே மெசேஜ் மைண்ட் பண்ணாங்க எனக்கு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேன் வந்து அஜித் சார் டைரக்ட் பண்ணி பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டது. ஃபர்ஸ்ட் விஜய் சாரோட ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னும் போது எங்களை எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அர்ச்சனா மேம் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்கள தாண்டி நான் ஒரு விஷயம் பண்றது நமக்கு என்ன அப்ரூவல்னாலும் டிஏஜிங்கா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அவங்க வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் காட்டுங்க, எனக்கு தெரியும், எனக்கு ப்ளீஸ் மண்டே வெடிச்சிடும் அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். பயங்கரமான தீவிரமான ஒரு பக்தை சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாங்கள் ஏதாவது சண்டைக்குன்னா அவங்கள அனுப்பிச்சு விட்டுருது. Ajit sir was so happy that I was doing a film with Vijay sir. When Ajit sir was not well, I went and met him and I made Vijay sir speak to Ajit sir. They spoke on my phone for a long time. முன்னாடி நான் எப்படி இருந்தாங்கங்கிறது தெரியாது. நான் சொல்றது இப்போ now the respect and love towards each other is way high. உண்மையிலே சொல்லணும்னா வந்து நான் தூங்கி 2 மாசம் ஆச்சு ப்ராப்பரா. ஒரு 3 hours தான் நான் வீட்டுக்கே போகிறேன். காலேஜ் ஆஃபீஸு, காலேஜ் ஸ்டுடியோஸ் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. நைட் காலைல ஒரு 3-4 மணிக்கு தான் போயிட்டு திரும்ப காலைல ஒரு 8 மணிக்கு என்சி வந்துடுறேன். மாநாடு டைமில் தான் தவறுனாங்க அவங்க வந்து. அந்த சமயம் கோவிட் டைமில் தான் வந்து பாஸ்தவே. ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார் உங்ககிட்ட வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் 2 கேள்வி டிஃபால்ட்டாக இருக்கும் சார். எப்போ விஜய் சார் வச்சு படம் பண்ண போறீங்க, மங்காத்தா 2 எப்போ எடுக்க போறீங்க? ஸோ லாங் பெண்டிங் டியூ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது ஃபேன்ஸாக பார்க்கும்போது. இதோட ஆரம்ப புள்ளி எப்படி இருந்தது சார்? கூப்பிட்டாங்களா இல்லை வந்து கதை இருக்கு நீங்க சொன்னீங்களா? அது எப்படி நடந்தது? நான் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நம்ம ஜெகதீஷ் அவங்க கிட்ட வந்து ஒரு வாட்டி நான் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். ஹைதராபாத்தில் மீட் பண்ணும்போது ஆக்சுவலி இந்த ஐடியா வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து நான் எழுதும் போது வந்து ஃபர்ஸ்ட் ஐடியாவாக கோவிட் டைமில் தான் இந்த ஐடியாவாக கிடச்சிது எனக்கு. ஸோ இது டெவலப் பண்ணும்போது ஐ வாண்டட் 2 different ஆக்டர்ஸ் டு பிளே. ஒரு ஓல்டர் ஆக்டர், ஒரு யங்கர் ஆக்டர். ஸோ மைண்டில் யார் இருந்துச்சுன்னா வந்து ரஜினி சார் ஒரு தனுஷ். இந்த ஐடியா தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு எனக்கு. இதில் தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறமா வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மூலமாக வந்து ஒரு டெக்னாலஜி பற்றி ஒரு அந்த டைமில் கேள்விப்பட்டு அந்த டெக்னாலஜியில் வந்து இட்ஸ் பாசிபிள் டு மேக் அப்போல்லாம் டிஏஜிக்கு வரல. ஸோ அதனால் வந்து அந்த டெக்னாலஜி வந்தப்பறம் அது சில பல காலங்கள் கழிச்சு தான் சொல்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே தென் ஐ தாட் இதை ஏன் நம்ம ஒரு விஜய் சார் மாதிரி வச்சு அவரை வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே. இந்த 2 கேரக்டருமே பயங்கர மாசாக இருக்கும். ஸோ 2 கேரக்டரும் அவர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. டெக்னாலஜினால வந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான். வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, சரி அதுக்கப்புறம் அப்படி கேஷுவலாக விட்டேன். அந்த ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த தெலுங்கு படம் கமிட் ஆச்சு, அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒர்க் போயிட்டு இருக்கும்போது கேஷுவலாக ஜெகதீஷ் அவங்கள மீட் பண்ண ஏர்போர்ட்டில். படம் ரொம்ப ஜெனரலாக அண்ணன் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நல்லா இருக்காங்க நல்லா சொல்லி கேஷுவலாக பேசுறது. ஒரு ஐடியா இருக்குது அண்ணன் இந்த சொல்லுங்கள், இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள், ஒரு ஐடியா சொல்லணும். நான் கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் அப்புறம் அவரும் மறந்துருப்பார் நினச்சேன். ஆனால் ஹி மேட் ஷுர் தட் ஒரு பாயிண்ட்டில் வந்து கால்டு சரி லைக் ஃப்ரீயாக இருக்கீங்களா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு. நான் வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு எப்படி இருக்கு. அப்போ தான் அது மாநாடு பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. மாநாடு பற்றிலாம் நிறைய பேசிட்டு ரொம்ப பிடிச்சி பேசிட்டாங்க. ரொம்ப நல்லா எழுதியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சுன்னா சொல்லி பயங்கர அப்ரிஷியேட் பண்ணிட்டு அப்படி இந்த ஐடியா கேட்டாங்க. இந்த ஐடியா சொன்னேன் ரொம்ப அதுவும் பிடிச்சது. நல்லா இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கே, சரி ஒர்க் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை இப்போ தான் ஒரு தெலுங்கு படம் போயிட்டுருக்கு, முடிச்சு இல்லை டைம் இருக்குது, நீ மெதுவாக ஒர்க் பண்ணு, நான் சொல்கிறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்புறம் நானும் தெலுங்கு படத்தில் போயிட்டேன். அதுக்கப்புறம் அதில் பிஸியாக ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ அப்போ வாரிசு டைமில் கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து லியோ டைமில் திரும்ப வந்து ஜெகதீஷ் அவங்க வந்து எங்கே இருக்கீங்க மீட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது அப்போ நான் கொஞ்சம் அப்பப்போ நான் அசிஸ்டன்ஸோட பேசி ஏதாவது ஒன்று சின்னதாக டெவலப் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன்.
ஆனால் ஃபுல்லாலாம் பண்ணல, ஒரு ஐடியாவாக ஃபுல்லாக ஒரு மாதிரி பண்ணி வச்சுருந்தேனே. அதுக்கப்புறமா திரும்ப கூப்பிட்டோன்னே நான் போயிட்டு அதான் ஐடியா சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சமயத்தில் வந்து ஜெமினி மேன் படம் வந்துருந்துச்சு. ஸோ ஜெமினி மேனில் அந்த டெக்னாலஜியை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியை வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி, ஸோ அவர் வந்து ஜெமினி மேன் கதை சொல்லு அப்படின்னாரு. ஜெமினி மேன் கதை இல்லைன்னா அது ஜெமினி மேனோட டெக்னாலஜி அது. ஓ அப்படியா, அது நீ எனக்கு மைண்டில் அது ஜெமினி மேன் நானே பார்க்கலடா ஜெமினி மேன் அப்படின்னாரு. இல்லை அது அந்த யூஸ் பண்ண டெக்னாலஜி சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அது கதையை சொல்லு திரும்ப அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோடனே அந்த ஐடியா திரும்ப சொன்னேன். சரி எவ்வளோ நாள் ஆகும் இதை டெவலப் பண்ணுறதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை இப்போ தான் தெலுங்கு படம் ரிலீஸ் ஆகுது, முடிச்சுட்டு நான் உட்காந்தேன்னா ஒரு 2 months நான் ஒரு மாதிரி ரெடி பண்ணிடுவேன். அப்படியா சரி பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஓகேண்ணா சார் காய்ச்சலாக வந்துட்டேன். எனக்கு அப்போ தெரியாது. கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஜெகதீஷ் அவங்க ஃபோன் பண்ணாங்க, எங்கே இருக்கீங்கன்னா வீட்டில் இருக்க. திரும்ப ஹைதராபாத் போனேன் நான் ஈவினிங். வீட்டில் இருக்கேன் அப்படின்னே அந்த இருங்க வரேன். என்னாச்சு? இல்லை வரேன் சொல்லிட்டு வந்தாங்க. வந்து கங்கதாசி நீங்கள் தான் பண்ணுறீங்க அடுத்த படம் அப்படின்ட்டு. இவ்வளோ தான் ஆச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஃபுல் கதை சொல்ல எதுவுமே சொல்ல தான் சொன்னேன். எப்படின்னா அந்த நம்பிக்கை தான் இன்னும் பயம் கொடுத்துச்சு எனக்கு. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நான் ஒரு வெர்ஷன் பண்ணி சொன்னேன். பிகாஸ் வி ஹேட் வெரி லிட்டில் டைம் டு ஸ்டார்ட் த ஷூட். மேலே அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அப்போ தான் உட்காந்தோம். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் நாங்கள் ஷூட் போயிட்டோம். ஸோ 4 மாதம் மட்டும்தான் எங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ஒர்க் இருந்துச்சு. இதில் நான் ஸ்கிரிப்ட் பண்ணோம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம், டயலாக் பண்ணோம், மற்ற ஆர்டிஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணோம், லொக்கேஷன் பார்க்கணும், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் வேலைகளும் நடக்கணும், ஷூட் பண்ணோம். இதில் நான் விஜய் சார் கிட்ட ஃபுல் கதையை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த 4 மாதத்தில் வந்து அப்படி பயங்கர பரபரப்பாக நடந்து இப்போ ரிலீஸ்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு விஜய் சார் ரொம்ப வருஷமா ஆல்ரெடி ரொம்ப நல்லா தெரியும். அந்த டைரக்டர் ஆக்டர் பாண்டை தாண்டி அது ஒரு இட் வாஸ் லைக் ஒரு உண்மையிலேயே சொல்லணும்னா அவரும் என்னை வந்து ஒரு டேரக்டர்லாம் பார்த்த மாதிரி தெரில. அவர் வந்து ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக தான் என்னை ட்ரீட் பண்ணார். ஒரு பெருசாக ஆனால் பட் தட் ரெஸ்பெக்ட் அண்ட் எவ்ரி திங் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஆனால் ப்ராப்ளி அது ஒரு ஹீரோ டேரக்டர் ரிலேஷன்ஷிப்பை விட ஒரு வேறு மாதிரியான ஒரு நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நான் எப்பவுமே அண்ணன் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். நான் அது சரி அண்ணன் தான் கூப்பிடுவேன், இவரு அண்ணன் தான் கூப்பிடுவேன். அதனால அண்ணன் அவர் வந்து வெங்கட்டு அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிட்டு நாங்கள் நிறைய விஷயங்கள் யூனோ த பாண்ட் வாஸ் லைக் அது எப்படி சொல்கிறது, அது செம பாண்டு. ஆனால் சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போய் கதை சொல்கிற போது லைட்டாக உதலில் தான் இருந்துச்சு. இவர் பிடிக்கணும், இவர் இம்ப்ரெஸ் பண்ணணும், இவர் கரெக்டாக நினைக்கிறதா ஒழுங்காக வரணும், அந்த நரேஷன் ஒழுங்காக வரணும், அந்த சமயம் திக்கி தண்ணி எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு சின்ன பயம் பதட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஐடியா அவர் எப்பவுமே ஐடியா சொன்னோம். 2 வாட்டி நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் ஐடியாவை டீட்டெயிலாக சொல்லும் போது பயங்கர சீரியஸாக கேட்பாங்க. அது முதல்ல வந்து அதுக்கப்புறமா இன்னொரு வேர்ஷன் சொன்னேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி இன்னொரு வேர்ஷன் சொன்னேன். அந்த வேர்ஷன் அவருக்கு வந்து பெருசாக பிடிக்கல. இல்லைடா எனக்கு நீ முன்னாடி சொன்ன வேர்ஷனே மாற்றி கொடுத்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியாண்ணா சரி டைம் கொடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 weeks கழிச்சு திரும்ப ரெடி பண்ணி திரும்ப அவருக்கு ஃபுல்லாக ஒரு நரேஷன் கொடுத்துட்டு ஆனால் வந்து ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே நரேஷன் வந்து ஸ்க்ரீன் பிளேயோட டயலாக்ஸோட ப்ராப்பர் நரேஷன். அதாவது வந்து அவருக்கு ஃபுல் ஐடியா தெரியும். படம் ஆரம்பிச்சது எண்ட் வரைக்கும் அவருக்கு கரெக்டாக ஐடியா தெரியும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு தான் அக்டோபரில் சாங்கு ஃபைட் ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் போயிட்டு சொன்னும் போது பயங்கரமாக சிரித்தாங்க. நானே எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க சிரிச்சாதான் எனக்கு வந்து அதில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்று இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்ல முடியும், எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும். அவங்க இப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னடா நம்ம ஜோக்கே ஒர்க் ஆகலையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லாம் இருக்கும். ஆனால் கடைசியில் வந்து சொல்லும் போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் அப்போ ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறமா நான் திரும்ப போய் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு இன்டர்வல் பிளாக் எனக்கு ஒன்று கிடச்சிது. அந்த இன்டர்வல் பிளாக் வந்து ஆக்சுவலி இல்லை அந்த செகண்ட் நரேஷன்லேயே தேர்ட் நரேஷனில் கிடச்சிது. அவர் எப்போ வந்து அந்த கதை கன்ஃபியூஸ் இருக்குடா வேறு ஏதாவது ஒன்று மாற்று அந்த பழைய மாதிரியே மாற்றுன்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் போய் சொன்னதில் தான் அந்த இன்டர்வல் பிளாக் வந்துச்சு எனக்கு. இந்த இன்டர்வல் பிளாக் கேளுங்க சொல்லிட்டு அந்த கதையை ஞாபகம் இருக்கா இதுன்னு சொல்லி இன்டர்வல் பிளாக் சொன்னேன். அதில் தான் இன்டர்வல் பிளாக் பயங்கரமாக பிடிச்சது, பயங்கரம் சூப்பராக என்ஜாய் பண்ணார். என்ஜாய் பண்ணி அப்புறம் செகண்ட் ஹாஃப் சொன்னேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அக்டோபரில் சொன்னேன்னா நவம்பர் முடிச்சு டிசம்பரில் தான் வந்து செகண்ட் ஹாஃபே சொன்னேன் நான். அதுவும் கிளைமேக்ஸ் அவர் என்னென்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபுல் ஸ்க்ரீன் பிளே ப்ராப்பராக சொல்லணும். அவர்களுக்கு வந்து ஸ்கெடியூலுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கெடியூலில் என்னென்ன சீன்ஸ் எடுக்கிறோமோ அது ஃபுல்லுத்தையும் நம்ம கொடுத்துடணும். ப்ரிப்பேர் ஸோ வெல், பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பயங்கர ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. அந்த எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம எந்த இடத்துலையும் ஓபிலாம் அடிக்கவே முடியாது. எந்த இடத்துலையும் கரெக்டாக இப்போ நம்ம ஸ்பாட்டில் போய் டைலாக் எழுது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏதாவது சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன்ஸ் அண்ணா இது சொல்லணும் இது பண்ணலாம் அதெல்லாம் ஓகே. ஆனால் ஃபுல்லாலாம் நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து அது அவருக்கு கொடுத்துடணும். ஸோ நாங்கள் இந்த எவ்ரி மந்த் எங்களுக்கு வந்து ஒரு 20-22 days எங்களுக்கு ஒர்க் பண்ணோம். அப்புறம் he takes 10 days break, then he comes back again.
ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த 10 days இஸ் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் அதர் ஒர்க் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிம்செல்ஃப் ஃபார் த நெக்ஸ்ட் கெட். ஸோ இப்படி தான் போகும். ஸோ அது செகண்ட் ஹாஃப் நான் தான் சொல்லலை, செகண்ட் ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் சொல்லும் போது அவர் அப்போ தான் ஹாப்பி. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, கிளைமேக்ஸ் மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அப்புறமா தான் சொல்லுவேன். ஏன்னா கிளைமேக்ஸ் தனி ஸ்க்ரீன் பிளே. இதில் கிளைமேக்ஸோட 2-3 சீன்ஸ் லாட் ஆஃப் லேயர்ஸ் வில் பி தேர் இந்த கிளைமேக்ஸ் இட்செல்ஃப். நிறைய விஷயங்கள் நடக்கும், அது தனி ஸ்க்ரீன் பிளே, அது ஒரு தனி படம். ஸோ அந்த கிளைமேக்ஸ்க்கு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திரும்ப வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டாரு. சார் அதுக்கு நடுவில் எப்படின்னா வந்து அவருக்கு அந்த கிளைமேக்ஸில் வர சீக்வன்ஸுக்கான 2-3 சீன்ஸ் அதில் வரப்போகிற சீனை வந்து அப்பப்போ எடுத்தேன். டேய் நீ பாட்டில் இஷ்டத்துக்கு எத்தனை இருக்க, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, சொல்கிறான் ஃபஸ்ட்டு முதல்ல அந்த கிளைமேக்ஸை சொல்லு, எனக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னாரு. அப்புறமா அடுத்து இதுதான் நான் வந்து சொல்லிடுறேன் நான். அப்புறமா கிளைமேக்ஸை வந்து ஃபுல்லாக அவர்கிட்ட நரேட் பண்ணோன்னே டோட்டலாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி இருக்குது. அந்த நரேஷன் அப்படி சம்மஜாலே போச்சு, ஒரு புதுவிதமான ஒரு நரேஷன். ஆமா, என்ன கொஞ்சம் பிரிச்சு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொன்ன அவருக்கு. ஆனா அவர் ஃபுல் ஐடியா தெரியும். அவர் ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸை மட்டும் நான் இன்னும் டீட்டெயிலா அவங்க கேட்பாங்க, அது என்ன பண்ணிருக்க சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அதை மட்டும் தெளிவா நான் வந்து சொல்லிட்டேன். பட் end of the day I was very happy. ஓகேடா சூப்பர், வச்சு செஞ்சிரு எனக்கு அந்த மாதிரி வச்சு செஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சார். சார் மங்காத்தாக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி தலை 50 என்கிட்ட வந்து வந்ததுக்கு வந்து நிறைய பேர் ஹாப்பியாக இல்லை, எஸ்பெஷலி ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக இல்லை, எதுக்கு இவர் பண்ணுறாரு அந்த மாதிரி வந்து இப்போ கூட நிறைய பேர் ஹாப்பியாக இல்லை. அது எல்லாருக்குமே அது தெரியல. அது படம் வந்தப்பறம் ஹாப்பியாக இருவாங்க நம்புறேன். இப்போ வந்து இப்போ சில பல பேருக்கு அது சின்ன டவுட்ஸ் இருக்கும், இவன் என்னடா பண்ணுறான் வந்து. இப்போ விஜய் சார் வச்சு பண்ணும்போது அதே டவுட்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக சில பல பேருக்கு இருக்கும்னு தோணுது எனக்கு. பட் ஆனால் பட் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. பட் ஆனால் நான் என்னோட வேலையை எப்போவுமே 200% செய்வேன். மங்காத்தா பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து அப்போ ஃபேஸ்புக் தான் இருந்துச்சு, ட்விட்டர் பெருசாக இருந்துச்சு, ரொம்ப பெரிய இது அளவுக்கு இல்லை. ஃபேஸ்புக்லேயே அப்போ பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தா டைமில். அப்போ வந்து நான் வந்து யூ வில் ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்ஸ் ப்ரோ, நானும் வந்து அப்போ வந்து கௌதம் மேனன் பண்ணட்டும் நீங்கள் பண்ணாதீங்கன்னே மெசேஜ் மெயின் பண்ணாங்க எனக்கு. பண்ணும்போது எனக்கும் ரொம்ப ஆசை தான், நானும் கௌதம் சார் ஃபேன் தான், எனக்கும் கௌதம் சார் சேர்ந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபேன் வந்து அஜித் சாரை டைரக்ட் பண்ணி பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அதான் அவங்களுக்கு ரிப்ளை, அது ரிப்ளை பயங்கரமாக பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. பிடிச்ச அந்த சமயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆச்சு. ஆனால் படம் வந்தப்பறம் இப்பவும் மங்காத்தா பற்றி தான் பேசுகிறாங்கன்றப்போ சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் நான் அந்த நவீன் கேட்ட மாதிரி அந்த டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுமோ சார்? ஏன்னா நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, ரொம்ப சிம்பிளா அவங்க கூட யார் வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து எங்கேயோ இவரோட ஒர்க்ல இவர் சீரியஸா இருக்க மாட்டார் போல இருக்கோ, இல்ல இவ்வளவு பெரிய ஹீரோ ஹேண்டில் பண்ண மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கலாம் தெரியல. பட் கிளாட் நீங்க உங்களை மாத்திக்கவே இல்லை, 17 வருஷம் அப்படியே இருக்கீங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நினைக்கிறேன். விளையாதது 50 விளையும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாறினா எனக்கே நடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த இன்டர்வியூல நான் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பேசலாம், ஆனால் அது எனக்கே வரல. அது ரொம்ப பொய்யா இருந்துச்சு. எனக்கு பேசினே இருக்கணும், எனக்கு இவ்வளோதான், திஸ் இஸ் ஹவ் ஐ அம். பட் ஐம் வெரி ஹாப்பி தட் மை ஆக்டர்ஸ் பிலீவ் இன் மீ தேன் தேர் ஃபேன்ஸ். யூனோ தே பிலீவ் இன் மீ ஃபர்ஸ்ட். அதுதான் வந்து எனக்கு அவங்க ஃபேன்ஸ் பிலீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அஜித் சார் தான் நான் பிலீவ் பண்ணாரு. அதே மாதிரி விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் என்ன பிலீவ் பண்ணாரு அவங்க ஃபேன்ஸ் பிலீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஐ மீன் எவ்ரிதிங். சூர்யா சார் நம்பினாலும் என்ன தான் நம்பினாங்க, அவங்க ஃபேன்ஸ் நம்புறதுக்கு முன்னாடி அவங்க தானே நம்பினாங்க. சில சமயம் என்னால் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுது, சில சமயம் அது நம்ம நினைக்கிற மாதிரி அமையறது இல்லை. எனக்கு தெரியல, என்னை சுற்றி இருக்கிற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, நோ யூ ஆர் பீங் டேக்கன் ஃபார் கிராண்டட். யூனோ பீப்புள் தே ஆல் ஈவன் இப்போ வந்து என்னோட டீமை நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கனாலே வந்து மோஸ்ட்லி அவங்ககிட்ட கேட்குற கேள்வி, எப்படி நீங்கள் பார்ட்டி பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஜாலியாக இருப்பீங்க தான், நீங்கள் வந்து எப்படி ப்ராங்க் பண்ணுவீங்க, என்றைக்குமே வந்து எவ்வளோ புத்திசாலி உங்கள் டேரக்டரு, எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக எழுதுறாரு, இதை பற்றி யாராவது கேட்டிருக்கீங்களா, நீங்களே கேட்க மாட்டீங்க, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே வந்து இட்ஸ் மோர் பிகாஸ் just because I'm very fun and jovial and casual, it doesn't mean I don't work. என்ன ஒர்க் பண்ணுமோ அதுக்கான ஒர்க் வந்து 200% இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஆக்சுவலி வந்து உண்மையிலே சொல்லணும்னா வந்து நான் தூங்கி 2 மாதம் ஆச்சு ப்ராப்பராக.
ஒரு 3 hours தான் நான் வீட்டுக்கே போகிறேன். இங்கே முக்கால்வாசி ஆஃபீஸு, முக்கால்வாசி ஸ்டுடியோஸ் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. காலைல ஒரு 3-4 மணிக்கு தான் போயிட்டு திரும்ப காலைல ஒரு 8 மணிக்கு எந்திச்சி வந்துடுறோம். ஸோ இப்படி தான் கடந்த 2 மாதங்களாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒர்க்கு அப்படி தான் போகும் சினிமா. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த லிமிட் இருக்குது, இந்த டைம்குள்ளே நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் அப்படி வேலை செஞ்சு தான் ஆகணும். என்னை விட என்னோட அசிஸ்டன்ஸ் இன்னும் பாவம், என்னோட எடிட்டர் பாவம். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 1 hour அங்கே ஸ்டுடியோலேயே தூங்கி குளிக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போகிறாங்க, குளிக்காமல் சுற்றின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நான் ஸ்டாப் 24/7 மை ஐடிஸ் ஆர் லைக் தேர் ஒர்க்கிங். ஸோ ஒன்லி ஃபார் த ப்ராஜெக்ட் தான். அதுதான் வந்து லவ் வி ஹாவ் டுவர்ட்ஸ் சினிமா. அதுதான் மேட்ரு, வேற ஒன்றுமே கிடையாது. தூக்கம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ த டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் த ரெக்கக்னிஷன் எப்போ கிடைக்குமோ அது கிடைக்கட்டும். ஐ திங்க் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? இவ்வளோ நாள் நான் சர்வை பண்ணுறதே பெரிய ரெக்கக்னிஷன் தான் நினைக்கிறேன். இந்த இப்போதான் வந்து இப்போ கிட்டத்தட்ட நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி 18 வருஷம் இப்போ தான் ஆகஸ்ட் முடிஞ்சுது. சென்னை 28ஓட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்து 7/8/2006. ஸோ இப்போ நம்ம வந்து 7-8 தாண்டி வந்துட்டோம். ஸோ 18 years ஆச்சு நான் டைரக்ட் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி. ஸோ இன்னும் ரிலேட்டபுளாக இருக்கேன் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் அந்த டே எவ்வளோ சரியெல்லாம் இருந்தது சார் விஜய் சார் டைரக்ட் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் நாங்கள் சாங்கில் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தி. ஐயோ ஸ்டார்ட் கேமரா எல்லாம் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது டென்ஷனாக இருந்துச்சு. அதனால் வந்து ராஜு மாஸ்டர் விசில் போட சாங் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஸோ அதனால் அந்த சாங்கில் போனதுனால வெறும் நான் கேஷுவலாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணது தான். அதுக்கப்புறமா ஒரு நீங்கள் படம் பார்த்துட்டாங்க அப்புறம் சொல்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் டே சீன் எதுன்னு சொல்கிறேன். சரி சார். அதுக்கப்புறமா அந்த சீனில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறது அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 months வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டைரக்டருக்கு அவங்க டைரக்டர் ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த டைரக்டர் அதுக்கான கிரெடிட்டும் எடுத்துக்கிறாங்க. சுற்றி இருக்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த கிரெடிட்டுமே போகிறதே இல்லை. ஸோ நீங்கள் அப்போ அவங்க நிம்மதியாக விட்டாலே போடுறாங்க. அவங்க டென்ஷன் படுத்தாம இருந்தாலே எக்ஸாக்ட்லி அதுதான். 18 வருஷங்க சினிமா. You married for 18 years also. I am married for 23 years. I have a very big daughter. And என்ன வந்து I got married when I was 25. Okay. So கிட்டத்தட்ட இப்போ 23 வருஷம் ஆச்சு. 23 48 now. ஸோ கிட்டத்தட்ட 23 years ஆச்சு கல்யாணம் ஆகி. சின்ன வயசுலேயே பிடிச்சி பட்டி வச்சுட்டாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுதான் இப்போ ஸோ ஷி நோஸ் பழகிடுச்சு அவங்களுக்குலாம். கிட்டத்தட்ட அந்த டைம்லேருந்து அப்படி தான் எங்களோட ஒர்க் வந்து ப்ராப்பர் 9 to 5 ஜாப் கிடையாது. இந்த டைம்லேருந்து இந்த டைம்ன்றது கிடையாது. திடீர்னு ஒர்க்கே இல்லாமல் இருக்கும், திடீர்னு சம்பளமே வராமல் இருக்கும், திடீர்னு வந்து மாதத்துக்கு என்ன அந்த பிரச்சனை எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து they all have to go through all these things. பிகாஸ் எங்களுக்கு வந்து நிரந்தர சம்பளம் கிடையாது. அது திடீர்னு வரும். திடீர்னு வந்து நிறைய படங்களுக்கு வந்து எனக்கு சம்பளம் விட்டு கொடுத்துருக்கேன், சம்பளம் வராமல் போயிருக்கு. விட்டு கொடுக்கல, கொடுக்காம போயிருக்காங்க. அதை நான் பெருந்தன்மையாக வந்து நான் விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீங்க பெருந்தன்மையா சொல்லிங்க மேடம். எப்படி சார் அது அதே பெருந்தன்மையோட சம்மத்திட்டு திட்டுவாங்க. சம்மத்திட்டு ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. ஸோ அதனால வந்து பட் நவ் ஷி காட் யூஸ் டு இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம், திஸ் இஸ் வாட் ஹி இஸ் அப்படிங்கிறது நவ் ஷி நோஸ். இப்போ பொதுவாக வந்து ஒய்ஃப்க்கு பிடிக்காத 2 விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, சரக்கு அடிக்கிறது. ரெண்டுமே உங்களுக்கும் பிடிக்காது. அது வேற நீங்க எல்லா இடத்துலயும் பயங்கரமா ப்ராபகண்டா நீங்க ஜாலியா சொல்லிடுறீங்களே வீட்டுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் அது அவங்க புரிஞ்சு போச்சு, திருந்தாத ஜென்மம் இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் that's what I'm saying, it's been 23 years, so obviously she knows everything. And அதனால வந்து இப்போ அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டாங்க, இது கிழக்கு தொலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால I think everybody parties, everybody has fun, everybody has their fun times and everything. We all also have. பட் ஆனால் நாங்கள் என்ன கொஞ்சம் ஓப்பனாக பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன், மற்றவங்க கொஞ்சம் சீக்ரெட்டிவாக பண்ணுறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். என்ன பண்ணாதவங்க கிடையாது. எவ்ரிபடி இங்கே இருக்கிற கேமராமேன்லேருந்து டேரக்டர்லேருந்து அத்தனை பேருமே they go have fun, they have a drink, they have a socialized time and everything is there. But we make it more obvious, or I don't know obvious, but we just make நான் நார்மலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் யூகேல படித்தேன், நான் அங்கே தான் பிறந்து வளரல. பட் மேஜர் லைஃப் வந்து ஹேப்பன் இன் தி யூகே. ஸோ என்னோட காலேஜ்லேயே வந்து we had a bar. ஸோ பாரில் போயிட்டு என்னோட யூனிவர்சிட்டியில் பாரில் வந்து என்னோட ப்ரொஃபஸரோட நான் போய் பியர் இன் பிட்வீன் லெக்சர்ஸ் நான் போய் பியர் குடிச்சிட்டு வந்து லெக்சரில் உட்காந்து ப்ரொஃபஸரோட. ஸோ தட் பீரியட் ஆஃப் டைம் மேட் மீ see drinking is not ஒரு டபு கிடையாது, அது ஒரு தப்பான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் அ வெரி கேஷுவல்
நார்மல் திங் விச் இஸ் லைக் வேர்ல்டு வைட் இருக்கிற ஒரு விஷயம். இது நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு ஒரு தப்பு, தண்ணி அடிச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஊர்ல வந்து ஒரு 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 ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் அப்படி பேசிக்கா. ப்ராபப்ளி வந்து நான் அங்கே வளர்ந்ததுனால எனக்கு வந்து அது ரொம்ப நார்மலாக இருந்ததுனால வந்து எனக்கு இங்கே அது நார்மலாக ஆயிடுச்சு. இட் இஸ் அ வெரி நார்மல் திங் அண்ட் ஸ்டஃப். அண்ட் ஸோ இட் டென்ட் ரியலி அது பிரேமும் அங்கே தான் படித்தான். பிரேமும் வந்து யூகேல படித்ததுனால மியூசிக் படிச்சு அவன் மியூசிக் அங்கே படித்தான். ஸோ அவனும் அங்கே படித்ததுனால வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் திங் ஃபார் அஸ். அவன் வந்து நிறைய இஸ் காட் அ லாட் ஆஃப் பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிளாக் ஆர்டிஸ்ட் நிறைய பேர். அவனை வந்து ரேப் நிறைய பண்ணுறது பிரேம் காரணம் வந்து அவனுக்கு பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஸோ அவங்கெல்லாம் எப்படின்னா வந்து ரொம்ப கேஷுவலாக தே டாக் அபவுட் ட்ரிங்கிங், பார்ட்டிங் அண்ட் ரேப்பர்ஸ் அவங்களோட லைஃப் பாருங்களேன். அந்த மாதிரி பசங்களோட சுற்றி இருந்தான் நிறைய பிரேம்ஜி. ஸோ அந்த மாதிரியான அதனால எங்களுடைய கல்ச்சர் அப்படி மாறிட்டதுனால எங்களுக்கு அது நீங்கள் கலாச்சாரம் நாங்கள் இப்படி தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. சூப்பர் சார். சார் இப்போ ஒரு குட்டி ஒரு மெமரி நம்ம வந்து அப்படியே அன்வைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களோட சில படம் இருக்கு, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்க. அது ரிலேட்டடாக என்ன நான் கேட்க போறேன்றது நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். ஓகே. ஸோ மாநாடு பத்தி எந்த கொஸ்டினும் கிடையாது. ஸோ அந்த டைட்டில் அடுத்த கேள்வி இல்ல இருங்க கேட்டுறேன். அது வந்து அந்த மாதிரி ஒரு லூப் உங்க லைஃப்ல இல்ல, ஒரு கோட்ல ஒரு இன்சிடென்ட் திருப்பி நடந்தா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மாநாடுல நடக்கிற மாதிரி ஷூட்டிங் இல்லாமல் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அமெரிக்காவில் நாங்கள் 2 பேர் தனியாக இருந்தோம். அந்த இது லூப் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அடடா. ஓகே. இப்போ சார் பீச் டைம்ல வந்து சார் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல எல்லாரையும் ரவுண்டு கூட்டிட்டு போனது வந்து சூப்பரான ஒரு செம கேண்டிடா வந்து பயங்கரமா இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜஸ் நாங்கள் எதிர்பார்க்கலாமா? அமெரிக்காவில் நான் அவரை ரவுண்டு கூட்டு போனேன். காரில் நான் ஓட்டேன், அவர் பக்கத்தில் இருந்தார். ஐ திங்க் ஜெகதீஷ் அவங்க கிட்ட வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே ஃபுல்லாக இலையில நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இசைநேனி பாட்டு அப்படி ஒரு பயங்கரமான ஃபீலிங்ஸில் சுற்றணும். ஒரு வைப். வேற லெவலில் அது ஜெகதீஷ் கிட்ட தான் சர்ச் பண்ணி இந்த வீடியோ வாங்கணும். ஓகே சூப்பர். அந்த டைம் எனக்கு இருந்துச்சுன்னா லூப் பண்ணலாம். ஓகே சூப்பர் சார். அடுத்தது ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய விஷயம் நான் சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நாங்க நம்புறதுக்கு தயாரா இருக்கோம். ஒரு விஷயம் சொல்லுங்க. அஜித் சார் விஜய் சார் பத்தி சொன்னது, விஜய் சார் அஜித் சார் பத்தி சொன்னது. உண்மையிலேயே சத்தியமா வந்து இப்போ வந்து அஜித் சார் was so happy that I was doing a film with Vijay sir. And when Ajit sir was not well, I went and met him and I made Vijay sir speak to Ajit sir. They spoke on my phone for a long time. And even day before yesterday, I had a conversation with both of them. So they're very normal. They respect each other so well and they love each other. The space super இருக்கு. அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஈக்குவேஷன் இஸ் லைக் வெரி வெரி குட். அண்ட் முன்னாடி நான் எப்படி இருந்தாங்கங்கிறது தெரியாது. நான் சொல்றது இப்போ நவ் வந்து the respect and love towards each other is way high. And இது வந்து 200% உண்மை. And they're very casual. They're very very casual about it. And they don't make a big deal, big fuss. அதெல்லாம் எதுவும் கிடையாது. வெரி கேஷுவலாக. இப்போ நான் அஜித் சார் ஒரு விஷயம் கேட்டாங்க, விஜய் சார் கிட்ட நான் சொல்லி அதை வந்து உடனே விஜய் சார் அதை பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி இவ்வளோதான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக சாதாரணமாக நடக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நடக்கும்போது நான் இருக்கேன் நடுவில் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் மேட்டர். அதுதான் சீக்ரெட்டிவான விஷயங்கள் தான் நான் சொல்ல முடியாது. அது ஓகே சார். இது போதும் சார். இது போதும் சார். அந்த போனை மட்டும் கொடுத்துருங்க. கண்ணால அப்படியே பார்த்து. அதாவது அசஸ்லாம் பார்த்தாங்க அன்னைக்கு. என்னது சார் என்ன சார் தளபதி இப்படி இருக்கே சார் உங்களோட மெசேஜஸ்லாம் எடுத்தா பேசிக்கா நம்ம அப்படி தண்டா அப்படி திருத்தின்னு இருக்கோம் நம்ம. சூப்பர் சார். ஓகே. அடுத்தது உங்க லைஃப்ல ஒருத்தங்கள இவங்க தான் மாஸ் அப்படின்னு அந்த டைட்டில் அவங்களுக்கு கொடுக்கணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? மாஸ் தான் மாஸ் நான் தான். அடடா. சரி, இன்னும் நான் வந்து கொஞ்சம் இன்னும் I'm able to connect with all my friends and my family. Everybody are happy around me and they all expect me to come be there to do whatever they want me to do. அதுவே பெரிய மாஸ். இன்னும் ஹேப்பனிங்கா இருக்கிறதே மாஸ். அதே ஹேப்பனிங்கா இருக்கிறதே மாஸ் தான். இப்போ எந்த பார்ட்டினாலும் வெங்கட் பிரபு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே ஊர் உலகம்லாம். அதுதான். ஓகே. இன்னும் மெயின்டைன் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஆஹா. ஓகே. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படிங்கும் போது ஆடியோ லான்ச் இருக்கா? இல்லை. உங்களுக்கு இருக்கு அதே வருத்தம் தான் எனக்கு இருக்கு.
இல்லை ஆடியோ லான்ச் இல்லை. ஓகே, ஏன்னா 4 நாள்ல படமே ரிலீஸ் ஆகுது. இன்னும் நாங்க நம்பின்னு இருக்கோம் பாருங்க. அதான் எங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. எந்த கொடுமை சார், இன்னும் ஏதோ வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஆடியோ லான்ச் கிடையாது. அப்போ சக்சஸ் மீட் தான் டைரக்டா. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே, ஸ்பெஷல் டே இல்ல உங்க லைஃப்லயே. அண்ட் 4th சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. அதோட லிரிக்ஸ்லாம் வந்து பயங்கரமா தெறிக்க விடுற மாதிரி. இல்லை அதான் சொல்லுவாங்க, பயங்கரமான ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு சாங், நல்ல ஒரு குத்து சாங், நல்ல ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சாங். விவேக் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. கரெக்டாக பாருங்க, ஈவன் பர்த்டே அன்னைக்கு வருது, கரெக்டாக மங்காத்தா டே அன்னைக்கு வருது. ஸோ அதனால வந்து வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாமே ஒரே நாளில் நடக்குது எங்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ இது ஈவன் பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புறேன் நான். சூப்பர் சூப்பர் சார். ஓகே, ஒரு பக்கம் விபி டீம் கிரிக்கெட் ஆட, இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியில யாரை வந்து 1-on-1க்கு கூப்பிடலாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு? இந்த பசங்களுக்கு எவனுக்குமே கிரிக்கெட் ஆட தெரியாது. நிஜத்திலேயே விளையாடு, சும்மா போங்க. இல்லை சும்மா நாங்கள் ஏமாத்துற வேலை தான் அது. நீங்கள் வேற சிவா கொஞ்சம் சுமாராக ஆடுவோம், எல்லாருமே ஒரு அளவுக்கு ஆடுவானுங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து கூப்பிட்டா எல்லாம் சாந்தனுலாம் பயங்கரமா, விக்ராந்த் சாந்தனு விஷ்ணு எல்லாம் வந்து பயங்கரமா விளையாடுறாங்களே அவங்கெல்லாம். அதனால சும்மா நாங்க கட்டுனா நாங்க போயிடுவோம். அம்மா முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, இவ்வளவுதான் இந்த பசங்கெல்லாம். நாங்க என்ன லெவலுக்கு இருந்துச்சுன்னா சென்னை 28 vs CSK அந்த லெவலுக்குலாம். ஐயோ அம்மா, ஐயோ நாங்க பால் போட்டி கூட போட மாட்டாங்க. நீங்க சும்மா இருங்க, எவனுக்குமே பெருசா அது ஒரு காலத்துல விளையாட்டுறது தானே. ஆனா இப்ப எல்லாருக்கும் வயசாகி போச்சே, கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிவா மட்டும் ஏதோ விளையாடுற மாதிரி ஏதோ நச்சுனுக்குறான் அந்த சிசிஎல்ல எல்லாம். வாக் ஓவர் கொடுத்துருவீங்க, மேட்சுக்கு டாஸ்க்கே போக மாட்டோம் நீங்க வேற. ஓகே, லாஸ்ட் ஒன் கோவா. கோவா ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம் அது. ஆமா, ரொம்ப ஒரு ரொம்ப புடிச்சு பண்ணேன். ஆனா பெருசா ஓடல. இன்னைக்கும் நிறைய டெம்ப்ளேட் மீம் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய ஒரு படம் நினைக்கிறேன். அந்த டார்க் ஹியூமர் அப்படிங்கிறது அந்த படத்துல பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியல, அது இதனால அது ஒர்க் ஆகல அப்படிங்கிறது தெரியல. பட் நாங்க ரொம்ப ரசிச்சு எடுத்தோம். சரி, யாரோட ஒரு கோவா ட்ரிப்? யாரோட? இந்த பசங்களோடய போலாமே, பார்ட் 2 எடுக்கலாம். கோவா 2. ஓகே, யா சென்னை 28 டைம்ல வந்து ஒரு போட்டோ ஒன்று பயங்கர வைரலா போச்சு. இப்போ பொதுவா வந்து சார், இப்போ உங்க கூட யாரா போட்டோ இருக்கணும் சார், தோல்ல கை போட்டுங்க சார், நல்லா ரஜினி சார் 100th ஃபங்க்ஷன். ரஜினி சார், கமல் சார் ரெண்டு பேரோட தோல்லையும் நீங்க கை போட்டு. இல்ல ஆக்சுவலி வந்து கமல் சார், ரஜினி சார், நான் இருப்பேன். நான் வந்து ஆக்சுவலி ரஜினி சார் பக்கத்துல இருந்ததுனால வந்து ரஜினி சார் என்ன பண்ணிட்டாங்க, அது ஃபர்ஸ்ட் வந்து தோல்ல போடுனா இல்ல சார் வேணாம் சார், போடு பயங்கர ஹாப்பியா அவரு எடுத்து நான் எப்படி வச்சேனே வந்து போட்டோகிராஃபர் நம்ம இவரு அது என்ன நம்ம சித்ரா தொப்பி போட்டு இறந்துட்டாங்க சித்ரா சார். எல்லாரையும் சின்ன பிரபு என்ன பண்ண கை அதெல்லாம் படம் திட்டாரு. நான் தான் சொன்னல சார், திட்டுறாங்க பாருங்க. அவரு ஏய் நீ போடு சார், வேணாம் சார் கையை எடுத்து அவரு தோல்ல போட்டாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் 2 நாள் குளிக்கல. நான் அப்படியே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு அந்த மாதிரி ஒரு மூடில் வந்து ஒரு அப்படி வந்து சீரியஸாக. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப தலைவர் ஃபோன் பண்ணி வந்து அப்ரிஷியேட்டட் அகேன். யாரும் இது சொன்னாலும் இது பண்ணாத, யூ டிசர்வ் எவ்ரி திங். தோல்ல போட்டதுக்குலாம் ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் திருஷ்டி கருதிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அவர் காலேஜ்லாம் மறக்கவே முடியாது. அடுத்த படம் நீங்க வந்து ரஜினி சாரோட பண்ண போறீங்க அப்படின்னும் நாங்க அதுக்குள்ள நியூஸ்லாம் கேள்விப்படுறோம். அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, நடக்கட்டும். தெரியல. ஃபர்ஸ்ட் விஜய் சாரோட ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னும் போது எங்களை எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அர்ச்சனா மேம் இருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து அவங்கள தாண்டி நான் ஒரு விஷயம் பண்றதே ரொம்ப கஷ்டம். என்ன அப்ரூவல்னாலும் டிஏஜிங்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவங்க வந்துடுறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு காட்டுங்க, எனக்கு தெரியும், எனக்கு ப்ளீஸ் மண்டே வெடிச்சிடும் அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பயங்கரமான தீவிரமான ஒரு பக்தை அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சாரோட ஒரு பக்தை. அவங்க வந்து சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாங்கள் ஏதாவது சண்டைக்குன்னா அவங்கள அனுப்பிச்சி விட்டுறது தான். அந்த அளவுக்கு வந்து விஜய் சார் கூட வந்து யார் வேணாலும் வாங்கப்பா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால வந்து அவங்க த வே the love and the ஒரு fan moment what she has அதுதான் வந்து சம வைப். அது வந்து அதனாலே நிறைய விஷயங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு இந்த படத்துல. அவங்க வந்து விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கிறதுனால வந்து பயங்கரமா ஈஸியாக நிறைய விஷயங்களை கன்வின்ஸ் பண்ணி அப்படி எடுத்துட்டா. முதல்ல எல்லாம் கூட அவங்க வந்து பயங்கரமா இதெல்லாம் எப்படி பட்ஜெட் ஓவர் பட்ஜெட்
அது ஒரு விஜய் சார் பண்ணா நீங்க யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கரெக்டு தான். ஓகே ஓகே சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியாக அவங்கள வந்து விஜய் சார் வச்சே வந்து நாங்கள் நிறைய பால் போட்டு நிறைய விஷயங்கள் கறந்துட்டோம் நாங்கள். பட் ஆனால் ஒண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இன்னும் சீரியஸ்லி இல்லைன்னா இது நினைச்சதெல்லாம் நடந்திருக்கவே நடக்காது. நான் இப்போ அவ்வளோ நாடுகள் போனோம். வி வென்ட் டு துனிசியா, வி வென்ட் டு ரஷ்யா, அமெரிக்கா, தாய்லாந்து, டர்க்கி, ஸ்ரீலங்கா, அப்புறம் இந்தியாவுக்குள்ளேயே அவ்வளோ நாடு. இதெல்லாம் வந்து இந்த கடந்த 7 மாதத்தில் நடந்த விஷயம். ஸோ அப்படின்னா என்ன ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அது இப்போ பண்ணவே முடியாது. முன்னாடி ஒரு டீம் ரஷ்யா போகணும், லொக்கேஷன் ரெக்கி பார்க்கணும், அதுக்கப்புறம் நாங்கள் வேற எங்கேயும் ஒர்க்கில் இருக்கோம். விஜய் சார் வேறு ஸ்கெடியூலுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் கேட்பாரு, அது வேறு நாங்கள் ரெடி பண்ணணும், இது சாங் ரெடி பண்ண இவ்வளோ விஷயங்கள். இப்போ நாங்கள் பார்க்கும்போது ஆர்டிஸ்டோட டேட்ஸு. ஸோ திஸ் வாஸ் இந்த பட்ஜெட், இவ்வளோ பெரிய பட்ஜெட் வந்து புல் ஆஃப் பண்ணி எந்த இடத்துலையுமே எங்களுக்கு வந்து ஷூட்டிங் நிற்கலை. இதனால இந்த மாதிரி வந்து அதுவே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய படம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து எங்களுக்கு வந்து நேச்சரும் அப்படி ஒர்க் பண்ணுச்சு. மழை கீழே எதுவும் இல்லாமல். இங்கே தமிழ்நாட்டில் பயங்கர புயல் இருக்கும்போது நாங்கள் ஹைதராபாத்தில் சந்தோஷமாக ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு அது இயற்கையும் ஹெல்ப் பண்ணுச்சு எங்களுக்கு. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கல்பாதி சார் அவங்க என்னை படம் பார்த்துட்டு அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது. இது அவங்க வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சென்சார் காப்பி பார்த்தாங்க. அப்புறம் அவங்க ரெகுலராக அவங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயங்கர ஹாப்பி. வந்து வித்தவுட் தேம் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் டு ஹவ் அச்சீவ்ட் வாட் வி ஹவ் அச்சீவ்ட் நவ். சார், இன்னைக்கு நீங்க வந்து உங்களோட டீமே ரெப்ரசென்ட் பண்றீங்க. ஐ திங்க் இட் இஸ் லைக் ஒரு பயங்கரமான டீம் உங்களுக்கு இருக்கு. நீங்க எல்லாரையும் பயங்கரமா தேர்ந்தெடுத்து உங்க டீமா வந்து இல்லையா? இது என்ன, நானும் கொஞ்சம் பில்டப் பண்றேன். இல்லை செம்ம டீம் தான். சி ஐ ஹேவ் அ வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸு, மை ஏடிஸு எல்லாருமே இப்போ வந்து இந்த சமயத்தில் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷூட்டிங் டைமில் வந்து என் ப்ரொடக்ஷன் டிசைனாக இருந்த ராஜீவன் சாராக இருக்கட்டும், திலீப் மாஸ்டர் இருக்கட்டும். நான் முன்னாடியே சொன்னேன், திலீப் மாஸ்டர் ஒர்க் ஆஸ் அ ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாதிரி வந்து லாட் ஆஃப் திங்ஸ் அவரை அந்த பக்கம் ஷூட் பண்ண சொல்லிவிடுவேன், இந்த பக்கம் நான் ஷூட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி தான் அதனால தான் ஏபிள் டு ஃபினிஷ் திஸ் ஃபிலிம். ஆனால் நிறைய ஆக்ஷன் இன்வால்வ். ஆனால் அவரோட இன்புட் பயங்கரமான இன்புட் திலீப் மாஸ்டர். ஸோ அதே சமயம் வந்து நம்ம சித்தார்த் ஸ்டில் டிஏல தான் இருப்பார். ஆக்சுவலி சார் இந்த சார் விடுங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்து 24/7 தேர் ஆல் ஸ்டில் ஒர்க்கிங். என்னோட ஏடிஸ் பார்த்தீங்கன்னா எடிட்டர் வெங்கட். இந்த ட்ரெய்லர் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசனே அவன் தான். அவனுடைய அசிஸ்டன்ஸு, அவன் அசிஸ்டன்ட்டு நம்ம அஜித்து, இந்த பசங்கள்லாம் இருக்கானுங்க. வேறு அவங்க அஜித்லாம் வந்து பயங்கரமான தளபதி ஃபேன். சார் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு தளபதி ஃபேனே வந்து எடிட் பண்ணும்போது எப்படி வேணும், என்னென்ன வேணும், எந்தெந்த இடத்துல ஹைஸ் இருக்குது அவங்களே கரெக்டாக பண்ணிட்டானுங்க. அதனால் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இது வேணும், இது பண்ணலாம், இந்த இவ்வளோ தான் நான் சொன்னேனே தவிர அவங்க அழகாக பண்ணது வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் டு எடிட்டர் தான். வெங்கட்டுக்கு தான் ஃபுல் கிரெடிட் போகும். மேனேஜர்ஸு இந்த வெங்கட் மாணிக்கமாக இருக்கட்டும், கோவிந்தராஜா இருக்கட்டும், யாருக்குமே தூக்கம் இல்லை. எல்லாருமே வந்து வெறும் சண்டை போட்டு வேணும், காப்பி வேணும், தர முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி இப்படி சொல்லி இப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தலாம். சார், ஐ திங்க் அம்மாவோட லாஸ்ட் அந்த டைம்ஸில் வந்து பிரேம நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் மேரிட் அண்ட் ஒரு நல்ல லைஃப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் மங்காத்தா டைமில் இருந்து அவங்களோட விஷஸ் உங்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்போது ஐ திங்க் விஜய் சார், அஜித் சார் 2 பேரையும் டைரக்ட் பண்ண வெகு சில டைரக்டர்ஸில் நீங்களும் ஒருத்தர். அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார்? கண்டிப்பாங்க. எனக்கு மாநாடு டைமில் தான் தவறுனாங்க அவங்க அம்மா வந்து அந்த கோவிட் டைமில் தான் வந்து ஷி பாஸ்ட் அவே. அது ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அது அவங்க கோவிடே இல்லை அவங்களுக்கு. கேஷுவலாக போயிட்டு வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்களுக்கு கோவிட் வந்து அதுக்கப்புறமா வி ஹேட் டு சேஞ்ச் டு தி டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே போய் ஒரு 1 வீக்லேயே வந்து ஷி பாஸ்ட் அவே. ஸோ அது வந்து எங்களால் எதிர்த்து அது வந்து அது எப்படி சொல்கிறது, அது எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு என்ன ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொன்னால் வந்து பிரேம்ஜி தனியாக இருக்கானே, அவனுக்கு யாருமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவன் பிரேம் ரொம்ப க்ளோஸ் அம்மாவோட. நாங்கள் வந்து ஒரு 2000 மங்காத டைமில் வந்து ஒன்ஸ் என் டாட்டர்லாம் வந்து பெருசானோடனே வந்து நாங்கள் ஒரே ரூமில் தான் இருந்தோம் ஊரில். அதுக்கப்புறம் எங்களுக்கு தனி வீடு. அப்போ தான் ஆஃப்டர் 10 years of மேரேஜ் தான் வந்து நாங்கள் தனி கொடுத்தனுமே வந்தோம். பிகாஸ் கிட்ஸ் ஆர் க்ரோயிங்னு சொல்லிட்டு வி நீட் மோர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி தனி கொடுத்துருவோம். பிரேம் அம்மாவோடய தான் எப்போவுமே இருப்பான். ஸோ அதனால் வந்து பிரேமை வந்து அவங்க விட்டுட்டு போகிறது தான் அவங்க இது. நான் தான் அப்போ சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆகுது, வந்து நிம்மதியாக. இப்போ உண்மையிலேயே அவன் மனசை மாற்றி அவனை கல்யாணம் பண்ணி வச்சதே வந்து அம்மா தான் நினைக்கிறேன்.
அப்புறம் எனக்கு நான் தான் சொல்கிறேன், மாநாடு ஓடுனதாக இருக்கட்டும், இப்போ தளபதி படம் கிடைச்சதாக இருக்கட்டும், மேலேருந்து அவங்களோட ஆசீர்வாதம் தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம், எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த சமயத்தில் அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அஜித் சார் வந்து ரொம்ப க்ளோஸ் எங்கள் அம்மாவோட. வீட்டுக்கு வருவார், அம்மாவோட காஃபினா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்துட்டு அம்மாவோட உட்காந்து பேசி அரட்டை அடிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் 2-3 காஃபி சாப்பிட்ருவாரு. அப்போ ரொம்ப அம்மா ரொம்ப கொஞ்சுவாங்க, அஜித் சார் எல்லாம் பயங்கரமாக வீட்டுக்கு வரும்போது பயங்கரமாக கொஞ்சுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு டக்குன்னு நடந்து போச்சு, அது எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் மேட்ரு. Wishing you all the very best. Thank you. Looking forward, sir. Thank you so much, sir. Thank you. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் Vivo V40 சீரிஸ். பை நவ். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.